ஹாய் கைஸ், நான் உங்கள் டிடி சமையல் பேசுகிறேன். 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பருப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதும் மிளகு, சீரகம்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் அதெல்லாம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ரைஸையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நாம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா சாம்பார் பொடி 2 ஸ்பூன், அப்புறம் பருப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் ரைஸ் கொல கொலன்னு வரும். பெருங்காயத்தூளை போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதி வந்தோட்டி நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் ரைஸ் கொல கொலன்னு வரும். மூணு விசில் வர விட்டுடலாம். இப்போ நாம் பருப்பு சாப்பாடு ரெடி. இப்போ நாம் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.